கும்ப ராசி நேயர்களே, ஆகஸ்ட் 30 முதல் செப்டம்பர் 5 2026 வரை இந்த வாரம் உங்கள் ராசிக்கு தொழில், முயற்சி, பாக்கியம் மற்றும் பணவரவு தொடர்பாக முக்கியமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலமாக அமைகிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான சிம்மத்தில் சூரியன், புதன் மற்றும் கேது பயணிக்கின்றனர். 7ஆம் வீட்டில் சூரியன் இருப்பது உங்கள் விதிப்படி அசுப வீடுகளில் வருவதால் வாழ்க்கை துணை, கூட்டுத் தொழில், வாடிக்கையாளர்கள் மற்றும் முக்கியமான ஒப்பந்தங்களில் சற்று நிதானமாக செயல்படுவது நல்லது. கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உடனடியாக பதிலளிக்காமல் அமைதியாக பேசுவது நல்ல புரிதலை உருவாக்கும். சூரியன் தனது சொந்த ராசியான சிம்மத்தில் இருப்பதால் உங்கள் நிலைப்பாட்டை வலிமையாக வெளிப்படுத்தும் எண்ணம் இருக்கும். ஆனால் உறவுகளை பாதுகாக்க விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையும் அவசியமாகும். செப்டம்பர் 2 வரை புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டிலேயே இருப்பதால் கூட்டுத் தொழில், வியாபார பேச்சுவார்த்தை மற்றும் வாடிக்கையாளர் தொடர்புகளில் அறிவுடன் செயல்பட முடியும். 7ஆம் வீட்டில் புதன் இருப்பது உங்கள் விதிப்படி அசுப வீடுகளில் வருவதால் முக்கியமான ஒப்பந்தங்களை முழுமையாக படித்த பிறகே முடிவெடுப்பது நல்லது. செப்டம்பர் 3 முதல் புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான கன்னிக்கு மாறுகிறார். 8ஆம் வீட்டில் புதன் இருப்பது உங்கள் விதிப்படி சுப பலனை வழங்கும் அமைப்பாகும். இதனால் ஆராய்ச்சி, கணக்கு, ஆவணங்கள், இரகசிய தகவல்கள் மற்றும் சிக்கலான பிரச்சினைகளை தீர்ப்பதில் அறிவுத்திறன் நன்றாக செயல்படலாம். எதிர்பாராத ஒரு பிரச்சினைக்கு புத்திசாலித்தனமான தீர்வு கிடைக்கக்கூடும். உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான மிதுனத்தில் செவ்வாய் வாரம் முழுவதும் பயணிக்கிறார். 5ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பது உங்கள் விதிப்படி அசுப வீடுகளில் வருவதால் கல்வி, பிள்ளைகள், காதல் மற்றும் முதலீடு தொடர்பான விஷயங்களில் சற்று கவனம் தேவைப்படும். குறிப்பாக அவசரமாக முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளின் விஷயங்களில் கடுமையான அணுகுமுறையை விட பொறுமையுடன் பேசுவது நல்ல பலனை தரும். அதே நேரத்தில் செவ்வாய் உங்கள் செயல்திறனை அதிகரிப்பதால் படைப்பாற்றல் அல்லது புதிய திட்டங்களில் உங்கள் ஆற்றலை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான கடகத்தில் குரு வாரம் முழுவதும் பயணிக்கிறார். 6ஆம் வீட்டில் குரு இருப்பது உங்கள் விதிப்படி அசுப வீடுகளில் வருவதால் வேலைப்பளு, கடன் அல்லது அன்றாட பொறுப்புகளில் கூடுதல் கவனம் தேவைப்படலாம். இருப்பினும் குருவின் பார்வை விருச்சிகம், மகரம் மற்றும் மீனம் ஆகிய ராசிகளின் மீது இருப்பதால் உங்கள் ராசிக்கு 10ஆம், 12ஆம் மற்றும் 2ஆம் வீடுகளுக்கு குருவின் பார்வை கிடைக்கிறது. குறிப்பாக உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான மீனத்தின் மீது குருவின் பார்வை விழுவதால் பணம், குடும்பம் மற்றும் பேச்சு தொடர்பான விஷயங்களில் நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கலாம். தொழில் தொடர்பான முயற்சிகளுக்கும் குருவின் பார்வை ஆதரவு தரக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்தி திட்டமிட்டு செயல்பட்டால் பொருளாதார நிலையை சீராக வைத்துக் கொள்ள முடியும். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான கன்னியில் சுக்கிரன் ஆகஸ்ட் 31 வரை பயணிக்கிறார். 8ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பது உங்கள் விதிப்படி அசுப நிலையில் வருவதால் பணப்பரிவர்த்தனைகள் மற்றும் எதிர்பாராத செலவுகளில் கவனம் தேவை. ஆனால் 8ஆம் வீட்டின் ஆழமான விஷயங்களில் சுக்கிரன் இருப்பதால் பழைய பிரச்சினைகளுக்கு புதிய அணுகுமுறையில் தீர்வு காணும் வாய்ப்பு கிடைக்கலாம். செப்டம்பர் 1 முதல் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான துலாமிற்கு மாறுகிறார். 9ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பது உங்கள் விதிப்படி சுப பலனை வழங்கும் அமைப்பாகும். இதனால் பாக்கியம், பயணம், உயர்கல்வி, பெரியவர்களின் ஆதரவு மற்றும் புதிய அனுபவங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம். குறிப்பாக செப்டம்பர் 1 முதல் உங்கள் முயற்சிகளுக்கு எதிர்பாராத ஆதரவு கிடைக்கக்கூடும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான மீனத்தில் சனி வாரம் முழுவதும் பயணிக்கிறார். 2ஆம் வீட்டில் சனி இருப்பது உங்கள் விதிப்படி 7.5 சனி காலத்தின் ஒரு பகுதியாகும். எனவே பணம், குடும்பம் மற்றும் பேச்சு தொடர்பான விஷயங்களில் பொறுமையும் கட்டுப்பாடும் மிகவும் முக்கியம். பணவரவு இருந்தாலும் சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துவது நல்லது. சில பொருளாதார பொறுப்புகள் மெதுவாக சரியாகலாம். ஆனால் தொடர்ந்து திட்டமிட்டு செயல்பட்டால் நிலைமையை படிப்படியாக சீராக்க முடியும். உங்கள் ராசியிலேயே ராகு வாரம் முழுவதும் பயணிக்கிறார்.
உங்கள் விதிப்படி முதல் வீட்டில் ராகு அசுப பலனை வழங்குவதால் மனதில் பலவிதமான எண்ணங்கள் தோன்றலாம். ஒரு விஷயத்தில் அதிகமாக சிந்திப்பதை தவிர்த்து தெளிவான இலக்குடன் செயல்படுவது நல்லது. தோற்றம், தனிப்பட்ட முடிவுகள் மற்றும் புதிய முயற்சிகளில் அவசரப்படாமல் அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனையையும் கருத்தில் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் ராகு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தையும் வித்தியாசமான சிந்தனையையும் தூண்டக்கூடும். அந்த ஆற்றலை நல்ல முயற்சிகளுக்கு பயன்படுத்துவது சிறந்தது. மொத்தத்தில் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் செப்டம்பர் 1 முதல் சுக்கிரன் தரும் பாக்கிய ஆதரவு முக்கியமான சாதகமான மாற்றமாக அமைகிறது. 9ஆம் வீட்டில் சுக்கிரன் சுப நிலையில் வருவதால் பயணம், பாக்கியம், கல்வி மற்றும் புதிய வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம். செப்டம்பர் 3 முதல் 8ஆம் வீட்டில் புதன் சுப பலன் தருவதால் சிக்கலான விஷயங்களை புத்திசாலித்தனமாக கையாள முடியும். குருவின் பார்வை உங்கள் 2ஆம் வீட்டின் மீது இருப்பதால் பணம் மற்றும் குடும்ப விஷயங்களில் நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கலாம். அதே நேரத்தில் 2ஆம் வீட்டில் சனி இருப்பதால் செலவு மற்றும் சேமிப்பில் கட்டுப்பாடு அவசியம். ராசியில் ராகு இருப்பதால் முக்கிய முடிவுகளில் நிதானம் தேவை. இந்த வாரத்தில் பொறுமையுடன் திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல வாய்ப்புகளை சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும்.